வணக்கம். சரி, எதையும் சுத்தி வளைக்காம நேரடியா மேட்ருக்கு வருவோம். தமிழ்நாடு அரசியல்ல கொள்கை ரீதியாவும் சரி, சித்தாந்த ரீதியாவும் சரி, எப்பவுமே ஆளுக்கு ஒரு திசையில பயணிக்கிற எதிர்க்கட்சிகளை இப்போ ஒரே ஒரு அரசு நியமனம் ஒட்டுமொத்தமா ஒன்றிணைச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. டெய்லி ஒரு விவாதம் நடக்கிற அரசியல் களத்துல ஒரு அதிகாரியோட நியமனம் எப்படி இவ்வளோ பெரிய அரசியல் புயலை உருவாக்குச்சு, அதுக்கு பின்னால இருக்கிற அதிகார மோதல்கள் என்ன, வாங்க நம்மளோட இந்த விளக்கத்துல இதை பத்தி கொஞ்சம் ஆழமாவே பார்க்கலாம். ஜனநாயகத்துல எதிர்கட்சிகள்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏறாம் பொருத்தம் தானே. ஆனா அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நேரெதிர் துருவங்களா செயல்படுற கட்சிகள் எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட நியமனத்துக்கு எதிரா மட்டும் எப்படி ஒரு நிலை திரண்டாங்க? இந்த ஒற்றுமை ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி என்னங்க அந்த நியமனத்துல சர்ச்சை ஒளிஞ்சிருக்கு? இதுக்கான விடைய தேடுறதுக்கு முன்னாடி இந்த விவாதத்துக்கே மையமா இருக்கிற அந்த பதவியோட பவரை நாம புரிஞ்சுக்கணும். டெல்லி சிறப்பு பிரதிநிதி, அதாவது டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா யாரு? இவங்க வெறுமனே லெட்டர்களை எடுத்துட்டு போற ஒரு சாதாரண போஸ்ட்மேன் கிடையாதுங்க. இவங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடுவுல ஒரு வலுவான பாலமா செயல்படுற மிக முக்கியமான ராஜதந்திர பிரதிநிதி. டெல்லியில தமிழ்நாடு அரசோட முகமா, நம்ம மாநிலத்தோட குரலா, சொல்லப்போனா முதலமைச்சரோட நேரடி பிரதிநிதியா செயல்படுற ஒரு மிக உயர்ந்த பொறுப்பு தான் இது. சோ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவங்களோட வேலை என்னங்கிறது தான். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய பல்லாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைகள், அவசரகால பேரிடர் நிவாரண நிதிகள், அப்புறம் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான அனுமதிகளை பெற்றுத்தரது இவங்களோட முத வேலை. எந்த தாமதமும் இல்லாம சரியான அழுத்தத்தோட நம்ம கோரிக்கைகளை மத்திய அமைச்சர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது இவங்க தான். சிம்பிளா சொல்லணும்னா, மாநில மத்திய உறவுகளோட உயிர் நாடியே உங்க கையில தான் இருக்கு. இவ்வளவு பொறுப்புகளும் நம்ம மாநிலத்தோட நிதி ஆதாரத்தையே தீர்மானிக்கிற பவரும் கொண்ட இந்த போஸ்ட்ல இப்போ யாரை உட்கார வச்சிருக்காங்க தெரியுமா? அவர்லாம் திரு வெங்கட் நாராயணா. இவர் ஐஏஎஸ் இல்லனா ஐஎஃப்எஸ்ன்னு அரசு அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர் கிடையாது. மாறாக ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரிச்ச ஒரு தயாரிப்பாளர். சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒருத்தர் எப்படி இவ்வளவு பெரிய நிர்வாக பொறுப்புக்கு வந்தாரு அப்படிங்கிறது தான் பலரோட கேள்வியா இருந்துச்சு. அபிஷியலா பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு இவரோட பதவிக்காலம் வெறும் 1 வருஷத்துக்கு தானே அறிவிச்சிருக்காங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 1 வருஷங்கிறது ரொம்ப சின்ன டைம் மாதிரி தெரியலாம். ஆனா இது ஒரு வழக்கமான ப்ரொசீஜர் தான். முதல்ல 1 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நீட்டிச்சுக்கிறது தான் வழக்கம். அட, வெறும் 1 வருஷ பதவி தானேன்னு அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. அங்கதான் மிகப்பெரிய அதிகாரம் ஒளிஞ்சிருக்கு. இந்த பதவிக்கு ஒரு மாநில அமைச்சருக்கு இணையான, அதாவது கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் அந்தஸ்தும் அதுக்கான முழு அதிகாரமும் சலுகைகளும் கொடுத்திருக்காங்க. டெல்லியில தனி ஆபீஸ், உயர்மட்ட பாதுகாப்பு, மத்திய அமைச்சர்களை நேரடியா சந்திக்கிற புரோட்டோகால்னு எல்லாமே இதுல அடங்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆளுங்கட்சியோட ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் இந்த பதவி நீட்டிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்றாங்க. சரி, எல்லாம் நல்லா தானே போகுதுன்னு நீங்க கேட்கலாம். ஒரு முதலமைச்சர் தனக்கு நம்பிக்கையான ஒருத்தரை ஒரு முக்கிய பதவியில நியமிக்கிறாரு. இது கவர்மெண்டோட உரிமை தானே. அப்புறம் எப்படி இது இவ்ளோ பெரிய புயலா மாறுச்சு? வாங்க, இது எப்படி மெல்ல மெல்ல பில்ட் ஆகுது, பிரச்சனை எங்க தொடங்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கான விட இந்த நியமனத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மாநில தொடர்பு தான். தென்னிந்திய அரசியல்ல, குறிப்பா தமிழ்நாட்டில் மொழி மற்றும் மாநில அடையாளம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற வெங்கட் நாராயணா நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவை சேர்ந்தவர். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவர். தமிழ்நாட்டோட உரிமைகளை டெல்லியில நின்று பேரம் பேசி வாங்க வேண்டிய இடத்துல பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை எப்படி நியமிக்கலாம் அப்படிங்கிறது தான் அரசியல் களத்தையே கொதிக்க வச்சிருக்கு. இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னு இந்த லிஸ்ட்டை பாருங்களேன். அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல தகுதியான ஆட்களே இல்லையா, ஏன் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை நியமிக்கணும்னு நேரடியா கண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக இவரோட கார்ப்பரேட் பேக்ரவுண்ட கேள்வி கேட்கறாங்க. நாம் தமிழர் கட்சியோ நதிநீர் அரசியலை முன்னிறுத்தி கடும் எதிர்ப்பு தெரிவிக்குது. சோ எல்லா கட்சியோட டார்கெட்டும் ஒண்ணுதான், ஆனா அவங்க சொல்ற காரணங்கள் வேற வேற. அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இதுல அதிமுக மற்றும் பாஜகவோட வாதத்தை கொஞ்சம் கவனிங்க. பாஜகவோட நயனார் நாகேந்திரன் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. எந்த அரசியல் தொடர்பும் இல்லாத பிரஸ்டீஜ் மாதிரி ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கார்ப்பரேட் பின்னணி கொண்ட வெங்கட்ரமணா கோணங்கிக்கு தமிழ்நாட்டோட என்ன சம்பந்தம்? இதுல ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. என்னன்னா, ஒரு காரணிக்க இடம் கொடுக்கலன்னா கூட இவங்களுக்கு கோபம் வரும். ஆனா கர்நாடகா மேகதாதுல அணை கட்டினாலோ நமக்கு தண்ணி தரலன்னாலோ கம்முன்னு இருப்பாரு, அவர் வாழ்க்கை ஜம்முன்னு போகுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் வருது. தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக போராட நம்ம மண்ணோடும் மக்களோடும் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான் இங்க வேணும். இதுதான் இவங்களோட பாயிண்ட். அண்ட் இதை வச்சு பார்க்கும்போது இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு நமக்கு ரொம்ப தெளிவாவே புரிய வருது. மேகதாது பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்நாடகா சட்டவிரோதமா அணை கட்டுறதை தடுக்க தமிழ்நாடு பல வருஷமா சட்ட போராட்டமும் அரசியல் போராட்டமும் நடத்திட்டு வருது. விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனையான இதுல கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்டு டெல்லியில நம்ம போராடிட்டு இருக்கோம்.
இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம தூதரா கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரே இருந்தா எப்படி சரியா இருக்கும்? இது நியாயமான கேள்விதானே? இந்த முரண்பாட்டை தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மேகதாது அணை விவகாரத்துல கர்நாடகாவுக்கு எதிரா தொடர்ந்து போராடிட்டு வர்ற வேளையில அதே கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை பிரதிநிதியா நியமிக்கிறது வெட்டக்கேடானது, இது தமிழர்களை இழிவுபடுத்துற செயல், உடனே ஒரு தமிழரை நியமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஒரு சிம்பிள் நியமனம் எப்படி மாநில உரிமைகளோடும் மக்களோட உணர்வுகளோடும் பின்னி பிணைஞ்சு வெடிக்குதுன்னு பாத்தீங்களா? இந்த ஒட்டுமொத்த விவாதத்தோட மையச்சிக்கலே இதுதான். ஒரு பக்கம் நிர்வாக வசதி, அதாவது டெல்லியில நல்ல அறிமுகமான தங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தரை அரசாங்கம் தேர்ந்தெடுக்க நினைக்குது. ஆனா மறுபக்கம் அரசியல் பிம்பம், அந்த நபர் அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால நதிநீர் உரிமை போராட்டங்கள்ல நம்ம மாநிலத்தோட குரல் நீர்த்து போயிடுமோங்கிற அச்சம் வருது. டெல்லி பிரதிநிதிங்கிறவரு வெறும் அதிகாரி மட்டும் கிடையாது, அவர் நம்ம மாநிலத்தோட அடையாளமாவும் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் இந்த சர்ச்சைக்கு காரணம். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். இந்த விவகாரம் வெறும் ஒரு தற்காலிகமான அரசியல் சலசலப்பு தானா, இல்ல வருங்காலத்துல டெல்லியில தமிழ்நாட்டோட குரல் எப்படி ஒலிக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லரா? மேகதாது மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல இந்த சிறப்பு பிரதிநிதி தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி முன்னெடுத்து செல்வார்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் திரைக்கு பின்னாடி நடக்கிற அதிகார அரசியலை தெளிவா புரிஞ்சுக்க உதவியாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். அரசியல், சமூகம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட இந்த விளக்கத்தை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமே இன்னொரு சூப்பரான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.